பிடிச்சி உள்ளே போடுங்க சார், வெளியே விடாதீங்க சார், போட்டு அமுக்குங்க சார். அதுவும் வந்து கீழ்ப்பாக்கம் போலீஸ் வந்து தயவுசெய்து எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விடுங்க சார் இப்படின்ற அளவுக்கு சர்ற மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து யாரை சொல்கிறேன், வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர். இந்த வாட்டர் மெலான் ஸ்டார் திவாகர்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது, சொல்லி தான் ஆகணும். என்னென்னா, இந்த பட்டும் திருந்தலை பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ பட்டும் திருந்தலை, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேரை என்ன தான் நீங்கள் அடக்கவே முடியாதுங்க. வந்து நான் இப்படி தான் அப்படின்னா அடக்கவே முடியாது. அவங்க நான் இப்படி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், என்னை எதுவுமே பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டரு இந்த வாட்டர் மெலான் ஸ்டார். போலீஸ் பிடிச்சி போனாங்க. பிடிச்சும் போயிட்டு எச்சரிக்கை நீதிபதி எச்சரிக்கை கொடுத்து ஜாமீனில் வெளியிட்டிருக்கார். எதுக்கு இந்த வேலை அப்படின்னு, எந்த இடத்தில் இது வந்து போலீஸுக்கு மிக கோபமான ஒரு விஷயமாச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும். வந்தாச்சு, ஏதோ ஒரு வாட்டர் மெலான் ஸ்டார்னு சும்மா வந்தாச்சு, இருக்கிற சேனல் பூரா எடுத்து பேட்டி எடுத்து போட்டு இன்ஸ்டா பூரா வந்து ரீல்ஸாக அள்ளி வீசி ஏதோ ஒரு பாதி தர்பூசணி இப்படி கையில் பிடிச்சிக்கின்னு இப்படி பண்ணுறத காமிச்சு, அது என்னவோ பெரிய இதுவாக போயிட்டு எடுத்து 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 மக்கள் எல்லாம் வந்து ஒரு கோமாளியை பார்த்து ரசிக்கிற மாதிரி, ஒரு கோமாளியை கேலி பண்ணுற மாதிரி, அது கோமாளி தான். அப்படி பார்த்ததை தான் இன்னும் பெரிய, உண்மையாகவே சொல்கிறேன், தான் இன்னும் பெரிய ஒரு நடிகன், ஒரு 20 ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு வந்தவன், நான் வந்து நியூயார்க் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து ஆக்டிங் கோர்ஸில் வந்து கோல்டு மெடல் வாங்கினவன் அப்படின்னு தனக்குத்தானே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஒரு கேரக்டரு வந்து ஊர் பேர். நான் கூட நினச்சேன் ஆரம்பத்தில் வந்து சொல்லுவாங்கல்ல, இது காரிய பைத்தியம் அப்படின்வாங்க. அந்த வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை காரியக்காரன் அப்படின்வாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா லூசு மாதிரியே நடிப்பாங்க, ஆனால் காரியத்தில் பயங்கர கண்ணாக இருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்பாவியாகவே இருப்பாங்க, அவங்க இயல்பாகவே அப்பாவியாகவே இருப்பாங்க. அது ஒன்றும் அவங்ககிட்ட அந்த சூழ்ச்சி ஆட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இவர் ஜிபி முத்துலாம் ஒன்று யதார்த்தமாக பேசுகிறது தான், அது நடிச்சு இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வெளியூருக்கு போயிருந்தப்போ எங்கள் கூட வந்தவர் தான் அவர். அதான் நிஜத்துலேயும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார், நிஜத்துலையும் அதே மாதிரி தான் பேசுகிறாரு, அதே போல் தான் வந்து நடந்துக்கிறாரு. அவர் யதார்த்தமான ஒருத்தர் தான். ஆனால் இந்த நபர் வந்து தனக்கு ஏதோ ஒரு சின்ன வடிவில் ஒரு புகழ் கிடச்சிருச்சு, அந்த புகழை வேறு மாதிரி அவராக ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு, அதுதான் ஒரு சேனல்கார தம்பி கேட்குறாரு. நீங்கள் வந்து உங்களுக்கான நிஜ உலகம்னு ஒன்று இருக்குது, கற்பனை உலகம்னு ஒன்று இருக்குது, அந்த கற்பனை உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கான உலகத்தில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாமல், தபர்மா அம்மா தபர் இப்படிலாம் நான் கேள்வி கேட்கக்கூடாது, தபர்மா அப்படின்ட்டு அந்த மைக்கை கழட்டி போட்டு வந்த இதெல்லாம் பார்த்தீங்க நீங்கள். அதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக உண்மையிலே இதை டார்ச்சர் பண்ணுற ஒரு விஷயந்தாங்க வந்து மக்களை வந்து. நான் வந்து நடிப்பு அறக்கேன், நான் வந்து யார் தெரியுமா, இந்த பிக் பாஸ் சமயத்தில் இந்த கஞ்சா கருப்பு அது இது எல்லாம், அந்த நமிதா இவங்கெல்லாம் இருந்த சமயம் எத்தனாவது சீசன் தெரில. இப்போ இந்த கஞ்சா கருப்பு அடிக்கடி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லிகிட்டே இருப்பார், நான் ஆர்டிஸ்ட்டு. அதாவது ஆர்டிஸ்ட்னா என்ன, நடிகர் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஆர்டிஸ்ட்னா ஓவியம் வரைகிறவங்கன்னு நினச்சிக்காதீங்க. நான் ஆர்டிஸ்ட் தெரியுமா அப்படின்னு. அது என்னென்னா அவங்களுக்குள்ளேயே வந்து இப்போ கஞ்சா குருக்குள்ளேயே நான் எந்தவும் உள்ளே வந்து என்னை வந்து இது பண்ணிட்டீங்கல்ல, அவருக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை. அந்த தாழ்வு மனப்பான்மையோட வெளிப்பாடு, என்னை வந்து நீங்கள் சாதாரண ஆள் நினைக்காதீங்க, என்னை வந்து நீங்கள் ஏதோ கோமாளின்னு நினைக்காதீங்க, என்னை வந்து ஏதோ கஞ்சா கருப்புன்றவன் வந்து இங்கே மதுரையிலேருந்து வந்தவன்னு நினைக்காதீங்க. நீங்கள், நான் வந்து நடிகன், நான் ஆர்டிஸ்ட்டு, நான் பல லட்சம் ஆட்களை ஃபேன்ஸை வச்சுருக்குறேன். இதை திரும்ப 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 அந்த இதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது பெரிய ட்ரோல் ஆச்சு வந்து. அதே போல் தான் இந்த நபர், நான் வந்து நடிப்பு அறக்கேன், நடிப்பு சூறாவளி, என் வயிறு பத்திக்கின்னு எரியுது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சும்மான அந்த கரடி கக்கூஸ் போகிற மாதிரி ஒரு மூஞ்சை காட்டுறது, அப்புறம் வந்து இப்படி இழுத்துன்னு இது பண்ணுறது. இது எங்கேயாவது உண்மையிலே சொல்கிறேன் நான் வந்து, ஒரு நடிப்புன்ற விஷயம் எங்கேயாவது இதில் வருதாவது? இதில் யாராவது என்ன காரணம்னா, திரும்ப 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 இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு போட்டு வெளுத்து 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 ட்ரெண்ட் ஆகி அதனுடைய வெளிப்பாடு தான் தான் வந்து பெரிய ஆள், தான் இல்லைன்னா ஒன்றும் கிடையாது அப்படி மாதிரி. இந்த ஒரு போன வருஷம் தான் நினைக்கிறேன், போன வருஷம் மே மாதம் ஏதோ ஒரு படம் ஒன்று வந்து அதில் ஒரு சின்ன காட்சி ஒன்று நடிச்சிருந்தார். பொதுவாக அந்த பத்திரிகையாளர் காட்சி முடிஞ்ச பிறகு எல்லோரும் வெளியே வந்து அந்த படக்குழுவினர் வந்து பேசுவாங்க. அதில் வந்து சரி ஒரு பப்ளிசிட்டிக்காக வந்து அது வைரல் ஆச்சுன்னா அது அந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு இவரை பேச வச்சா, படத்தை பற்றி 2 வார்த்தை பேசிட்டு மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா சொந்த புராணம், தன்னை வந்து அழிக்க வந்தாங்க, தான் நடிப்பை பார்த்து வந்து ஒரு 4 பேர் வந்து கெடுக்க வந்தாங்க,
தான் வளர்ச்சியை வந்து யாரோ வந்து கள்ள தூக்கி போட பார்த்தாங்க. நான் மதுரையிலேருந்து வந்தவன் நானு. அப்படி வந்தவனா பிக் பாஸ் அளவுக்கு போய் நான் புகழ் அடைஞ்சேன். இப்படியா சொன்னோனே அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு பொதுவா தானே போகுது. ஏங்க படத்த பத்தி ஏதாவது பேசுங்க. படத்த விட்டு ஏதாவது யாருங்க நீங்க? என்ன வந்து நீங்க இது பண்ணக்கூடாது. அப்படின்னு அந்த பத்திரிகையாளர்களுக்கும், இந்த நபருக்கும் ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அந்த வீடியோ கூட இருக்குது. பெரிய சண்டையே நடந்தது. பெரிய அமக்கல் நடந்தது. அதேபோல மறைந்த பாக்கியராஜ் அவருடைய மகன் சாந்தனுவ வேணும்னே சாந்தோம் அப்படின்னு சொல்லி, சாந்தோம் இந்த சாந்தோம் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? சாந்தோம் இது பண்ணுறாரு தெரியுங்களா? இப்படியா வந்து அதாவது கேமராவுக்கு முன்னாடி நடிக்கிறது, கேமராவுக்கு வெளியே மிக தெளிவான காரியக்காரர், மிக தெளிவான சேனல் தம்பிங்களாம் சொன்னது வந்து, அண்ணா மிக தெளிவான ஆளுண்ணே அந்த நபர் வந்து தன்னை எப்படியெல்லாம் வந்து கோமாளித்தனமாக காமிச்சு ப்ரொமோட் பண்ணிக்கணுமோ அது பண்ணிக்கணும். அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் அது மன ரீதியான பாதிப்பை உண்டாக்கும். அப்படி ஒரு மன ரீதியான பாதிப்பை உண்டாக்குனது தான் ஒரு சேனலில் போய் உட்காந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. எனக்கு ரைட்டுங்க போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெலாம் கேட்காதீங்க, வேறு எதனா கேள்வி கேளுங்க அப்படின்னா ரைட்டு. அந்த கேள்வி மறுபடியும் கேட்கும்போது சரி நோ கமெண்ட் சொல்லிட்டு போகலாம், இல்லை கேள்விக்கான பதில் சொல்லிட்டு போயிடலாம். நான் வந்து இந்த இன்டர்வியூவை கொடுக்க மாட்டேன். நான் எழுதுனேன் பார்த்தீங்கன்னா தெரியும். அது அந்த கேமராவை உடைச்சதா சொல்லி அப்புறம் மைக்கை தூக்கி போட்டதா அவங்க என்ன பண்ணணும் பிடிச்சி வச்சுப்பாங்க. எங்கள் ஒரு கேமரா 4 லட்ச ரூபா, ஒரு லைட் 50,000 60,000 70,000. அந்த ஓனருக்கு பதில் சொல்லணும். இப்போ அவர் ஒன்றும் சும்மா ஒன்று பேசிட்டு போகல, அவருக்கு வந்து ஒரு பேமெண்ட்டும் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு? இந்த வாட்டர் மெலானுக்கு பேமெண்ட் கொடுக்க தானே வந்து இது பண்ண. அவங்க கேள்வி என்னத்துக்கு கேட்பாங்க? காசு கொடுக்குறேன் இல்லை, என்ன ஓசிலியா வந்து பேசிட்டு போகிறேன், காசு கொடுக்கும்போது கேள்வி தான் கேட்போம். நீ கோமாளித்தனம் பண்ணுற இல்லை. ஒரு தர்பூசணி அறிஞ்சு வச்சுக்கின்னு இவர் சூர்யா பண்ணது அது. அவரே வந்து ஏண்டாத பண்ணுன்ற அளவுக்கு உண்மையிலே இந்த கருப்பு படத்தில் நான் கூட போன வீடியோவில் பேசி கருப்பு படத்துலேருந்து அதை தூக்கிட்டாங்க. அது கண்டிப்பாக தூக்குங்கன்னு சொல்லியிருப்பார். அதாவது அது சூர்யா பண்ணது கஜினியில் பண்ணது கூட ஃபேமஸ் ஆகலையாம். இவர் பண்ணதுனால தான் சூர்யாவுக்கே புகழாம். இதெல்லாம் யாராவது கேட்ட இல்லை அவ்வளோ கேனத்தனமான ஆட்களா இங்கெல்ல தமிழ்நாட்டு மக்கள் ரசிகர்கள். உன் போக்கு நீ போய்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? வந்து அப்படி அந்த சேனலில் போயிட்டு கேமராவை தள்ளி விட்டு மைக்கை அடித்து இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க எல்லாரும் பின்னாடி நிற்பாங்க. சும்மா நான் ஏதாவது ஒரு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கின்னு, மக்களே என்னை வந்து ரூமில் அடைச்சிட்டாங்க, என்னை வந்து போட்டு அடிக்கிறாங்க, என்னை போட்டு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி அவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. யார் நான் எங்கேயா லாக் பண்ணோம், இது என்ன லாக் பண்ணுற இடமா இது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அது காவல்துறையிலே கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டது. அப்போ கீழ்ப்பாக்கம் போலீஸார் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யாரும் இன்டர்வியூ கூப்பிடுறது இல்லையான்னு தெரியல, இல்லை இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இவர் இன்டர்வியூ கொடுத்து தான் தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய இது உண்டாக்க போகுதா? இந்த கோமாளிகள் தான் இது மாதிரி வளர்த்து விட்டு மீடியா வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சில தினங்களுக்கு முன்னாடி மதுரையில் போய் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் ஒரு மனு கொடுத்துட்டு வந்து அங்கெல்லாம் மீடியாக்களிடம் என்ன நடக்குது உலகத்தில் ஏது நடக்குதுன்னு சொல்லாமல் ஒரு ஆதாரமே இல்லாமல் என்னை கீழ்ப்பாக்கம் இன்ஸ்பெக்டர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், கீழ்ப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது வந்து இந்த கார்த்தின்ற ஒரு நபர், ஒரு சேனல் நபரிடம் காசு வாங்கிட்டு எனக்கு எதிராக வந்து அவங்க வழக்கு இது பண்ணியிருக்காங்க, என்னை வந்து சேனலில் பேச விடலன்னு அதற்கு துளி கூட ஆதாரம் இல்லாமல் ஒரு போலீஸார் மீது அவ்வளோ மீடியா முன்னாடி அவ்வளோ சோஷியல் மீடியாவோட நீங்கள் வந்து ஒரு பதிவு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதோடு இல்லாமல் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் இன்னும் மோசமாக போய் போலீஸாரை தாக்கி பேசி, உன் கேஸ் தான் அவங்களுக்கு பெரிய கேஸாக வந்து அவங்க ஒன்றும் கேட்டால் வந்து ஏதோ ஒரு இதுவான ஆளியா விட்டு தள்ளியா அதை விரட்டி விடியா வடிவேலு பிடிச்சின்னு வருவாங்க தெரியுங்களா? சிங்கமுத்து இப்படி பார்ப்பாரு, இல்லைடா இவன் இல்லைடா வெள்ளடான்னு இன்னாயான்னு வரும். போன வருஷம் தைப்பூசத்துக்கு அடித்தவனை பார்த்துட்டு இருக்கோம். யோ போன வருஷம் தைப்பூசத்துக்கு அடித்தவனே தேடிக்கிட்டு இருக்கேன்னு, யோ இவன் சும்மா போக மாட்டான் போல, 2 ஊமை குத்தி அனுப்புங்கடான்ற மாதிரி விரட்டி விடுங்கயா அப்படின்னு வாங்க. வந்து அப்படி விரட்டி விடப்பட்ட ஒரு நபர் தான் வந்து அதோட கம்முன்னு இருந்தா இன்னும் ஒரு 5 நாள் 1 மாதம் கழிச்சு சேனலுக்கு மறுபடியும் கூப்பிட போகிறாங்க, நீ பாட்டு பேச போகிற. தேவையில்லாமல் போலீஸ் பேரை அவங்க பேரை சொல்லி அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐன்னு சொல்லி இல்லாத ஆதாரமே இல்லாமல் பேசி இந்த கார்த்தின்ற நபர் வந்து காசு கொடுத்து எனக்கு எதிராக வந்து பொய் கேஸ் பேரை வச்சார் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த கார்த்தின்ற அந்த சேனலை சேர்ந்த அவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர்கிட்ட பேசியிருக்காரு, தயவுசெய்து இன்ஸ்டாவில் வந்து இந்த பதிவை எடுங்க அப்படின்னு. இங்கே தான் வந்தது சன்னியும் சகடை எங்கே ஆரம்பிக்குன்னா இங்கே தான் ஆரம்பிக்கும். அந்த இன்ஸ்டாவில் எடுன்னு சொல்லியிருந்தா எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த ஆள் எடுக்க மாட்டார். ஏன்னா இது ஒரு முக்கால் லூசு. இந்த தமிழ்நாட்டு மக்கள் எந்தெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஆட்களை கேரளாவில் வளர்த்து விட மாட்டாங்க, கர்நாடகாவில் துரத்தி விட்ருவாங்க, ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா குண்டூர் மிளகாவில் போட்டு பிரட்டி எடுத்துருவாங்க.
இங்கே தான் வேறு வழியே கிடையாது. இந்த மாதிரி ஆட்களை வந்து வளர்த்து விட்டு நான் போய் அன்னை இல்லம் போக் ரோட்டில் அன்னை இல்லம் பக்கத்தில் ஒரு வீடு வாங்கிட்டேன். சிவாஜி சார் வீடுலாம் சின்ன வீடு. நான் தான் அடுத்த பெரிய சிவாஜி. நான் யார் தெரியுமா? நான் நடிப்பு அரக்கன். என்கிட்ட வந்து யாரெல்லாம் வந்து நடிப்பு பயிற்சி எடுக்கணுமோ ஸ்டூடெண்ட்லாம் வாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு சொல்லக்கூடிய ஆள் தான் வந்து. சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு நபர் அந்த வீடியோவை அப்படியே எடுத்திருந்தா பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. அந்த கார்த்தின் ரவர் அவர்கிட்ட என்ன பண்ணாரு, 1 லட்ச ரூபா காசு கேட்டிருக்காப்லையாம். 1 லட்ச ரூபா கொடுங்கன்னு. அவர் என்ன பண்ணாப்புல, யோ பேசுனதே என்ன அவதூறா, பேசுனதே போலீஸ்க்கு எதிரா, சரி ஏதோ ஒரு கோமாளியாச்சும் இன்னும் விட்டுட்டான்னு பார்த்தா நீ மறுபடியும் வந்து 1 லட்ச ரூபா என்ன கேட்குறியான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. 2வது முறையாக வந்தாங்க. மதுரையிலேருந்து தூக்கின்னு வந்துட்டாங்க சென்னைக்கு. தூக்கின்னு வந்து அது கூட பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நடிப்பு ஸ்டைலோடு அந்த காருக்குள்ளே ஜீப்புக்குள்ளே போய் உட்கார்றது ஆளு. என்னையா ஆளுங்க நீங்கள்லாம் வந்து என்ன வந்து இதில் வந்து அவங்க வீட்டில் யாரும் கண்டுக்க மாட்டாங்களா? இது கமெண்ட்ஸில் அதான் கேட்குறாங்க வந்து. ஏன்னா கீழ்ப்பாக்கம் போலீஸார் அப்படின்னா அந்த ஆஸ்பத்திரி ஃபேமஸான ஆஸ்பத்திரி, தயவுசெய்து அங்கே சேர்த்து விட்ருங்க. அந்த ஆஸ்பத்திரி பேர் சொல்லக்கூடாது, சொல்கிறேன் நான். அந்த அளவுக்கு மக்கள் வந்து டார்ச்சர் அனுபவிச்சிட்டாங்க. சீசனுக்கு ஒரு கோமாளி இது மாதிரி வருவாங்க. ஆனால் அந்த கோமாளிகள் ஒரு கட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க வந்து. இது மாதிரிலாம் டார்ச்சர் பண்ண வேண்டிய என்னென்னா இது ஒரு போதை வந்து. தன்னை பற்றி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கணும், தன்னை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், தான் வந்து ஏதாவது நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கணும். அதனுடைய விளைவு என்னென்னா, நீங்கள் ஆதாரமே இல்லாமல் அதிகார மையத்திற்கு அல்லது சட்டத்தின் மீது நீங்கள் கை வைக்கிற ஒரு விஷயமா வரும்பொழுது தான் உங்களை கொத்த அப்படி தூக்கிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் அப்படியாப்பட்டது இல்லை, அப்படி தூக்கி மாறின கடும் எச்சரிக்கையோட ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மீறி இந்த மாதிரி ஆட்களை தயவு செய்து வளர்த்து விடாதீர்கள். இவங்களாம் சரியான ஆட்கள் கிடையாது. இவங்களாம் மக்களுக்கு தான் தொல்லை இந்த மாதிரி ஆட்கள் வந்து. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க திடீர்னு சொல்ல முடியாதுங்க வந்து. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு எலெக்ஷன் நின்று ஒரு பெரிய ஆளானாலும் ஆயிடலாம். திடீர்னு சொல்லவும் முடியாது வந்து. ஏதோ ஒரு ஸ்டாராக மாறினாலும் மாறிடுவான். ஆனால் இந்த நபருக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கூட முதல்ல என்ன நினச்சேன்னா இவர் கொஞ்சம் காரிய கோமாளின்னு நினச்சேன். ஆனால் வர தான் தெரியுது மகா மட்டமான முட்டாள்தனமான ஒரு நபர்னு தெரிய வருது. தான் என்ன பேசுகிறோம், என்ன நடக்கிறோம், என்ன இதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அந்த புரியாத ஒரு விஷயத்தினால்தான் படபடப்பாகி இந்த மாதிரியான வேலை பண்ணி ஏகப்பட்ட சிக்கலில் மாட்டி. திறமையே கிடையாது. முதல்ல விஷயம் யார் வாட்டர் மெலானா திறமையே கிடையாது. யார் உங்களுக்கு வாட்டர் மெலான்னு வச்சதுன்னு தெரியல. எதுக்கு அந்த தர்பூசணி பழத்துக்கு தர்பூசணியே போட்டு நசுக்குன்னு தலை மேலே போட்டு உடைக்கணுங்க வந்து. யார் இது பண்ணதுன்னு தெரியல. போட்டு அசிங்கமாக இல்லை உங்களுக்கு. இப்போ அதர் ஸ்டேட்காரன் பார்க்குறான் என்னையா வந்து அவன் என்ன சொல்லுவான், ஒட்டு மொத்தமாக தமிழன் பூரா இப்படி தானா, தமிழெல்லாம் கோமாளியா, ஏற்கனவே அந்த பக்கம் வந்து மலையாளிகள் பாண்டின்வாங்க, இந்த பக்கம் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க. ஏற்கனவே கர்நாடகாவில் மதிக்கிறது இல்லை, நார்த்தில் வந்து சொல்லவே தேவையில்ல. அப்படி இருக்கும்பொழுது அவன் என்ன நினைப்பான் ஒட்டு மொத்தமாக? இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து 1 வருஷத்துக்கு இவர் வந்து ஒரு தடை வச்சு விடுங்க. அது நல்லதாக இருக்கும். இனிமேல் இந்த சோஷியல் மீடியா பக்கமே சேர்க்காதீங்க வந்து. இது மற்றவங்களுக்கும் பாதிப்பு. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.